4 கோடியிலேருந்து 5 கோடிக்குள்ளே தான் இருக்கும் மக்கள் தொகை கேரளம் மாநிலத்துக்குள்ளே. அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள், தனிநபர், இப்படி எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு தாயோட மகனை காப்பாற்றுறதுக்காக 34 கோடியை ₹1, ₹10, ₹50, ₹100 இப்படி கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நீங்களாம் இதை எப்படியாப்பட்ட வெற்றி அப்படின்னு சொல்கிறீங்கன்னு தெரில. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ஒரு தாய் தன்னோட மகனோட மரண தண்டனையை ரத்து செய்து தன் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு கிடைத்த வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். 2006ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவுக்கு டிரைவர் வேலைக்காக அப்துல் ரஹீம்ங்கிற சகோதரர் போகிற இடத்துல அந்த வீட்டு குழந்தைய இவர் பார்த்துக்கிற மாதிரியான சூழல். அந்த குழந்தையோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால மருத்துவ உபகரண உதவி எப்பயுமே அந்த குழந்தைகிட்ட இருக்கணும். அப்படியாப்பட்ட சூழலில் ரஹீமும் அந்த குழந்தையும் காரில் ட்ராவல் பண்ணும் பொழுது ரஹீமோட கை அந்த குழந்தையோட மருத்துவ உபகரணத்தை தட்டி விட்டுருது. மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த குழந்தையோட உயிர் போயிடுது. சவுதி அரேபியாவோட சட்டம் எல்லாருக்குமே தெரியும், ஒரு கொலைக்கு கொலை தான் தீர்வு அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா கொலை செய்யப்பட்ட அந்த நபரோட வீட்டுக்காரங்க இவங்களை மன்னிச்சு விடணும், அதுக்கு குறிப்பிட்ட தொகையை கட்டணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நியதி. ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா இந்த ரஹீமுக்கு 34 கோடி அபராதம் அந்த குழந்தையோட வீட்டுக்காரங்க விதிச்சிருக்காங்க. இதை கலெக்ட் பண்ணி இப்போ கொடுத்து இதுதாங்க இப்போ கேரளாவிலேயே ட்ரெண்டான நியூஸாக பல வலைதளங்களில் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரஹீமுக்கு பாராட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம காணொலியில் ரஹீமோட தாய் ரஹீமை வெளியில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்ச அத்தனை உறவுகளுக்குமே நம்ம நன்றி சொல்ல, வாழ்த்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நன்றிங்க.